Right to recall is a mechanism that empowers the voters to de-elect a neta representative before the tenure ends. Recall systemங்கிறது பப்ளிக்க பொலிட்டிக்கலா ஆக்டிவா வைக்கும், டெமோக்ரஸியுமே ஆக்டிவா வைக்கும். அங்க வயலன்ஸ் எதுவும் இல்ல, போராட்டத்துக்கு வேலையே இல்ல. சிஸ்டமேட்டிக்கா ரீகால் சிஸ்டத்துல அந்த லீடரை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. இந்த இடத்துல வெறுமனே பிராமிஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்க முடியாது. நம்ம ஊர்ல 18 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டுடுறேன், நீட்டை ரிமூவ் பண்ணி விட்டுறேன், 6 கோழி தரேன் மாடு தரேன்னு சொல்லிட்டலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போயிட முடியாது. தாய்வான் யூஎஸ்ஏல பீப்புள் நினைச்சா எலெக்டட் லீடர்ஸை கூட ரீகால் பண்ணி வீட்டுல உட்கார வைக்க முடியும். ஆனா இந்தியால ஒரு ராங் ஓட்டுங்கிறது 5 வருஷம் வரைக்கும் நம்மள வெயிட் பண்ண வைக்கும். வெனிசுலால பிரசிடென்ட்டையே ரீகால் பண்ண முடியும். கனடா, கலிபோர்னியா, ஜப்பான்ல எல்லாமே இந்த ரீகால் சிஸ்டம் இருக்கு. இது நமக்கு எதை டீச் பண்ணுதுன்னா, டெமோக்ரஸிங்கிறது வெறுமனே ஒரு நாள் ஓட்டு போட்டு வர்றது மட்டும் இல்ல, கண்டினியூஸா பப்ளிக் கையில கண்ட்ரோல வச்சுக்கிறதுங்கிறது. பப்ளிக்கோட டிஸ்சாட்டிஸ்பிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னேச்சரை வாங்கி ரீகால் ஓட்டு நடத்துவாங்க. அதிகமான பேர் மெஜாரிட்டியில இவர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த லீடரை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த ரீகால் சிஸ்டம் நம்ம நாட்டுக்கு வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.